ஜேஆர்சிஎம் ஜெய் ஓவிரா பெயிண்ட் திருவள்ளூரில் ஓவிரா பெயிண்ட் ஒரு சைட் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்டீரியர் ஒர்க் கிட்டத்தட்ட முடியும் தருவாயில் ஒரு அருமையான ஒரு ஐவரி கலர் போட்டு ஃபுல் பெயிண்டிங் ஒர்க் வந்து இன்டீரியர் முடிஞ்சிச்சு. ஸோ அந்த இன்டீரியருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஓவிரா ரீகல் இந்த பெயிண்ட் வந்து இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ரெண்டுத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய பெயிண்ட்டு. ஸோ ட்ரிபிள் பெட்ரூம் ஒர்க் வந்து இன்டீரியர் ஒர்க்கு முடிஞ்சிடுச்சு. ஸோ இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அவுட்ரு ஒர்க்கு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க பெயிண்டர்ஸு. ஸோ இந்த அவுட்ரு ஒர்க்குக்கும் நம்மளுடைய ரீகல் தான் பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கான க்ளீனிங் ஒர்க்கு வந்து நடந்துகிட்ருக்கு. மொட்டை மாடி, அவுட்ரு, அதுக்கப்புறம் டெரஸ் ஏரியா, பால்கனி, இது எல்லாமே வந்து இன்றைக்கி க்ளீனிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பெயிண்டர்ஸு. ஸோ க்ளீனிங் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் மொட்டை மாடிக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜல்ராக்ஸ் டேம் ப்ராடக்ட் இது ஒரு 60-80 லிட்டர் தேவைப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டேம் ப்ராடக்ட்டும் ஜல்ராக்ஸும் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ க்ளீனிங் ஒர்க்கு வெகு ஜோராக நடந்துகிட்ருக்கு. அவுட்டருக்கு வந்து ஃபஸ்ட்டு க்ளீனிங் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பெயிண்ட்டை பிளான் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து நம்மளுடைய வால் செட் ப்ரைமர் ஏற்கனவே இன்டீரியர் போட்டிருக்கோம். ஸோ அவுட்டரை வந்து பார்த்திங்கன்னா வால் செட் ப்ரைமர் போட்டு அதுக்கப்புறம் ரீகல் அவுட்ரு பெயிண்ட்டு அதுவும் பிளான் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ப்ரைமர் வந்து ஒரு 80 லிட்டர் தேவைப்படும். ப்ளஸ் நம்மளோட ரீகல் அவுட்ரு பெயிண்ட்டு அதுவும் ஒரு 80-100 லிட்டர் தேவைப்படும் பெயிண்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த க்ளீனிங் ஒர்க் முடிஞ்ச பிறகு ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஜேஆர்சிஎம் ஜெய் ஓவிரா பெயிண்ட்.